உன்னோட போட்டோவாக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. இரு மச்சான். மாமா பர்ஸ் எடுங்க மாமா. எடுங்க 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 இங்க இருக்கு பர்ஸ் இங்க இருக்கு. ஏன்பா பயப்படுறீங்க? அப்படி யார் போட்டோ தான் வச்சிருக்கீங்க? அதானே. இருங்க 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 மச்சான் வா. அதே எனக்கு தெரியுமே. மருமகளே வேண்டாம் மருமகளே, என்ன மாட்டி விடாதம்மா. அப்படி யாரோடைய போட்டோ தான் பர்சுக்குள்ள இருக்குன்னு பாத்துறலாம். இருங்க மச்சான் வேண்டாம் மச்சான். அட இருங்க மாமா, சபைன்னு வந்தாச்சு. இருங்க யாருதான் இருக்க போறா? மாமா யாரு போட்டோ காட்டுங்க. காட்டிடலாமா? காட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. உங்க பர்ஸ்ல ஆக்ட்ரஸோட போட்டோ தான் இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க கூட தானே இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் போட்டோவை வைக்காம ஏதோ நடிகையோட போட்டோவை வச்சிருக்கீங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இல்ல பத்மா, அது பர்ஸ் வாங்கும் போது கூடவே இருந்தது, சத்தியம். இருங்க உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மாமா உங்க பர்ஸ்ல யார் போட்டோ இருக்கு? உங்களோட நிறுத்திக்கங்க, என்கிட்ட கொண்டு வராதீங்க. பெரியம்மா. சொல்லுமாயா, என்னம்மா? இல்ல பெரியம்மா, இங்க இருக்கிற எல்லாருடைய பர்ஸையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா பெரியப்பாவோட பர்ஸ மட்டும் செக் பண்ணி பார்க்கல. அவரோட பர்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு பெரியம்மா. ஏன் பெரியம்மா, உங்களுக்கு அந்த ஆர்வம் இல்லையா? நான் அவரோட மனைவி மாயா. அவரோட பர்ஸ்ல என்ன இருக்குங்கிறது மட்டும் இல்ல, அவரோட மனசுலயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அது சரி பெரியம்மா, ஆனா அந்த பர்ஸ்ல என்ன இருக்குன்னு நீங்க சொல்ல வேண்டாம். அத நானே செக் பண்ணி பாத்துக்கிறேன். என்ன சாரு, எதுக்கு தனியா வர சொன்ன? ஏய் சாரு, என்னாச்சு? ஏன் அழற? நான் நினைச்சது எதுவுமே நடக்க போறது இல்ல சித்தி. நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்னு கூட தெரியல. பேசாம எங்கேயாவது கிளம்பி போயிடலான்னு பாக்குறேன். ஏன் சாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த மாயா போட்டோவை சீனு மாமா பர்ஸ்ல வச்சிருக்காரு. அப்போ அவர் மனசு முழுக்க மாயா மட்டும் தானே இருக்கான்னு அர்த்தம். நான் இங்க அவரையே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவர் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்ல. சாரு, அதான் உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்ல. அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை வரல சித்தி. சீனு மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கு நடுவுல அந்த பொய்ய நடிக்க வந்த மாப்பிள்ள ஏதோ உண்மையாவே லவ் பண்ற மாதிரி என் போட்டோவை அவன் பர்ஸ்ல வச்சிட்டு இருக்கான். அவன் ஏதோ டபுள் கேம் விளையாடிடுவானு எனக்கு பயமா இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சாரு. இங்க பாரு, அவன் காசுக்காக நடிக்க வந்தவன். போலியா தெரியக்கூடாதுன்னு பர்ஸ்ல உன் போட்டோவை வச்சிருக்கான், அவ்வளவுதான். இங்க பாரு, அப்பதானே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே முழுசா அவனை நம்புவாங்க. ஆமா சாரு, அப்படி இருக்கிற ஒருத்தன் திடீர்னு கல்யாணத்துல இருந்து ஓடி போனாதான் இன்னும் அதிகமான எஃபெக்ட் இருக்கும். நீ இதையெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத சாரு. இப்ப என்ன, சீனு மனசுல நீ இருக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே ஈஸியா சொல்றீங்க சாரு. அடி மேல அடி வச்சா அம்மிக்கல்லும் நகரும்னு சொல்லுவாங்க. அது எதுக்கா நீ அடிக்கணும்? ஒரு 2 பேரும் சேர்ந்து தூக்கி வச்சாலே நகருமே. ஷோ, பழமொழிய சொன்ன. அதெல்லாம் சரிதான். ஆனா அம்மி நகர்னாலும் உங்க புள்ள சீனு நகர மாதிரியே இல்லையே. அவன் மனசுல சாரு எப்படி இடம் பிடிக்க வைக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு சீனு ஜிம்முக்கு போயிட்டு வந்து உடம்பெல்லாம் ஒரே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான்.
கடையில ஏதோ லோடு வருதுன்னு அந்த மாயா பேசிட்டு இருந்தா அவளும் கிளம்பி கடைக்கு போயிடுவா. சீனு அப்போ தனியா தான் இருப்பா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சாருவை விட்டு சீனுக்கு கை காலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லுவோம். அத்தை, நானா? ஏய், நீ தானே அவனோட மனசுல இருக்கணும்னு சொன்ன, அப்ப நீ தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். இங்க பாரு, இது வரைக்கும் மாயா கூட அதெல்லாம் பண்ணதில்ல சாரு. நீ போய் அவன் கை காலுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி விடு. இதுக்கு சீனு ஒத்துப்பானா? அவன் வேணான்னு தான் சொல்லுவான். ஆனா சாரு, நீ விடவே கூடாது. நீ எப்படியாவது பேசி அவனை ஒத்துக்க வச்சிடணும். எப்பவுமே ஆம்பளைங்களுக்கு தனக்காக ஒரு பொண்ணு எவ்வளவு எல்லாம் செய்யறான்னு ஒரு இரக்கம் வரும். சீனு மாமா, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து உங்களுக்கு உடம்பெல்லாம் பெயினா இருக்குன்னு அத்தை சொன்னாங்க. எதுக்கு அவ்வளவு ஓவர் ஒர்க் அவுட் பண்ணணும்? காலெல்லாம் ரொம்ப வலிக்குதா மாமா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்க காலை கொஞ்சம் புடிச்சு விடுறேன். பெயின் எல்லாம் காத்தோட போயிடும். என்ன மாமா, உன் கால் இவ்ளோ சாஃப்டா இருக்கு? உங்க மனசு சாஃப்டா இருக்கறதால உங்க உடம்பும் அப்படிதான் இருக்கு. சார் வரேன்னு சொல்லிட்டால.